மார்னிங் எந்திரிச்சதும் டீ காஃபி ஏதாவது குடித்ததுக்கப்புறம் தான் வந்து டேவே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பாசிப்பருப்பு சாம்பார் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பொரியலுக்கு முட்டைக்கோஸ் வெண்டைக்காய் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டையும் வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரைடேன்றதுனால வெஜிடபிள்ஸ் என்ன வைக்கலான்றத ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ சட்டுன்னு வச்சு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்நாக்ஸுக்கு கேரட் கட் பண்ணி அதையும் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். லஞ்ச் பேக்கும் ரெடி பண்ணிவிட்டு சூர்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ண கிளம்புனா சூர்யா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து முடிக்கல, மற்ற எல்லோரும் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தான். ஸோ ஃபைனல் டேயில் தான் வந்து இன்றைக்கி ப்ராஜெக்ட் ஒர்க்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சூர்யாவை சமாதானப்படுத்தி தான் ஸ்கூலுக்கே வந்து இன்றைக்கி அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஈவினிங் வரும்போது நான் ப்ராஜெக்டோடு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு குட்டி தம்பியையும் தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூர்யாவுக்கு ப்ராஜெக்ட் டைட்டில் என்னென்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அதனால் ஹனிபி ஃபார்மிங் அப்புறம் க்ரீன் ஹவுஸ் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக முடிச்சுட்டு சொல்கிறேன். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.